ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே நடைமுறை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரதர் பிரைஸ்லா. பிரைஸ்லா பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பிரதர். பிரதர் பிரைஸ்லா. அண்ணே பிரைஸ்லா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். போன வாரம் நம்ம இந்த குடும்பங்களை பற்றின நிறைய காரியங்கள் பேசிட்டே வந்தோம். அதுல கடைசியில ஒரு விஷயம் நம்ம பேசின காரியத்துல குடும்பத்துக்கு ரொம்ப அடிப்படையான தேவை என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். இன்னைக்கு உலகத்துல குடும்பத்துக்கு அடிப்படையான தேவை அப்படின்னு பொதுவா எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்டா பணம் தானங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவல்ல, கிறிஸ்துவின் அன்புதான் ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம போன வாரத்துல நம்ம பேசணும். அப்ப ஒரு குடும்பத்தை நம்ம கர்த்தருக்குள்ள விசாரித்து நம்ம நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை அந்த தேவ அன்பு குடும்பத்துக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு அந்த அன்பு ரொம்ப வெகுவா குடும்பத்துக்கு நடுவுல குறைய ஆரம்பிச்சதுனாலதான் நிறைய விவாகரத்து நடக்குது, குடும்பங்களுக்கு நடுவுல பிளவுகள் உண்டாகுது, நிறைய குடும்பங்கள் சிதறி போறாங்க. குடும்பத்துல இருக்கிற சந்ததிகள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்ததியா இல்லாம சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சந்ததியா கூட மாறுறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம்னா சரியான தகப்பனுடைய ஒரு வழிநடத்தலோ தாயினுடைய அன்பின் அரவணைப்போ அந்த குடும்பத்துக்குள்ள இல்லாம போறதுதான் காரணம்ன்றத போன முறை நம்ம நிறைய காரியங்கள் நம்ம அன்பு நம்ம பார்க்கும்போது இப்ப உள்ள சந்ததிக்கு எதிர்பார்ப்பு தான் நிறைய இருக்கு. அன்பை விட எதிர்பார்ப்பு. ஆமா, என் மேல இவ்வளவு உங்க கரிசனை காட்டணும், என்ன நேசிக்கணும்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்றது குறைவா காணப்படுகிறத பாக்குறோம். அப்போ ஒருத்தருக்கு பிரிவினைக்கு அதுவே ஒரு காரணம் இருக்கு. நீங்க என்னை நேசிக்கல, என்னை விசாரிக்கல, நான் சுகம் இல்லாம இருக்கும்போது என்னை கவனிக்கல, இன்னும் ஒருத்தருக்கு எதிர்பார்ப்பு தான் என்ன பண்ணுது இப்ப மேலோங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அதுல இப்ப பணம் குடும்பத்துக்குள்ள உள்ள வந்ததுனால அந்த எதிர்பார்ப்பு தான் அதிகமா இருக்க ஒழிய அன்பு நிறைந்து இல்லாம போயிடுச்சு. அது உண்மையாவே ஒரு உண்மையான காரியங்கள் தான். இப்ப போன வாரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 கேள்வியை பிரதர் வச்சு ஆரம்பிச்சாரு. நானே அந்த கேள்வியை மறுபடியும் நான் ஒரு நினைவுபடுத்த விரும்புறேன். அதாவது என்ன கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, குடும்பத்தை நான் சரியாதான் நான் நடத்துறேன்னா நடத்துறதுக்கான அடையாளங்கள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க போன வாரம் அந்த வசனத்தை கோட் பண்ணி பார்க்கும் பொழுது, குடும்பத்தை சரியா நடத்தலைன்னா கர்த்தரையே அந்த விசுவாசிக்கல குறை போட்டிருக்கிறோம், அவிசுவாசிய கெட்டவன் சொல்லும் போது எனக்கே டவுட் வந்துருச்சு. நம்ம ஏதோ குடும்பத்தை நடத்தல குறை போட்டிருக்கோமா, கவனிக்கணும், மனைவிட்ட கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கே டவுட் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட கேட்டேன், சரியா நடத்துறோமா என்பது எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது? எப்பயும் நீங்க தான் கேள்வி கேட்பீங்க, இந்த மாதிரி பாலை நான் போட்டேன் உங்களுக்கு. இப்ப ஒரு குடும்பத்தை நம்ம சரியாதான் நம்ம நடத்துறோமா அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிமையான சில காரியங்கள் நான் சில விஷயங்களை ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்களும் அதுல கொஞ்சம் விஷயங்களை நீங்க ஆட் பண்ணுங்க. முதல் காரியம் என்னன்னா, அதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு குடும்பம் தேவன் விரும்புகிறபடி சரியான ஒரு விசாரிப்போட நடத்தப்பட்டா அந்த குடும்பத்துக்குள்ள முதல்ல ஒரு சந்தோஷம் காணப்படும், ஒரு ஜாய்ஃபுல் இருக்கும். ஏன்னா எங்க அந்த சந்தோஷம் குறைவுபடுதோ அப்ப அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமா சாப்பிடக்கூடிய ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஆகாரத்தை பார்த்தாலே வாமிட் சென்சேஷன் சரியா சாப்பிட முடியலன்னு சொன்னா பிரச்சனை உணவுல இல்ல, அந்த மனிதனுடைய சரீரத்துல ஏதோ ஒரு ஒவ்வாமை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சமாதான குறைவு வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டுக்கா ஊழியம் செய்யறவங்க வாழ்க்கையில கூட நிறைய குடும்பங்கள் அவங்க ஃபேமிலிக்காக ஜெபிக்க வரும்போது நிறைய குடும்பங்கள் சொல்றது என்னன்னா, எங்க குடும்பத்துல நல்ல சமாதானம் இல்லை, சமாதான குறைவு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை உண்மையாவே ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிறவங்களும் கவனிக்கணும். அதுக்கு காரணம் என் கணவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மனைவியும் சொல்லக்கூடாது, கணவன் என் மனைவி தாங்க காரணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இதே மாதிரி ஒருத்தர் காரணம் சொன்னதுதான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க 2 பேருமே செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தேவ சமூகத்துல அவங்க செய்யாம விட்டாங்க. என்னன்னா, ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டிருக்கலாம். நீர் எனக்கு கொடுத்த மனைவி அப்படின்னு அங்க ஆதாம் சொல்றாரு. உடனே மனைவி என்ன சொல்றாங்க, இந்த சர்ப்பம் தான் என்னைய வஞ்சித்ததுன்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி பிளேமிங் தான் பண்றாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இருக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சமாதான குறைவு வருது, சந்தோஷமே இல்லை அப்படி சொன்னா அப்ப குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த பிரச்சனையான காரணங்கள் என்னன்றத
முதல்ல இந்த குடும்பத்தார் வந்து கண்டுபிடிச்சு நம்ம சரிப்படுத்த. நீங்க சொல்ற சந்தோஷம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுல பதர், பணம் வந்தா அந்த அப்படிப்பட்ட சந்தோஷம் அது வந்து அது இல்ல. ஏன்னா அது வந்து தற்காலிகமான சந்தோஷம் இருக்குது, நிரந்தரமான சந்தோஷம் ஒண்ணு இருக்குது. கர்த்தருக்குள் சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். பவுல் வந்து சொல்லும் பொழுது நீங்கள் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அந்த சந்தோஷத்தை அவர் எங்க இருந்து சொன்னார்னா, சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவர் அந்த வார்த்தையை வந்து அவர் எழுதுறாரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அந்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகும். அது வந்து நீங்க சொன்னது மாதிரி பணத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது வேற நீங்க சொன்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக கொண்டோ அது இல்லாம, அது வந்து ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடியதாக, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கக்கூடிய சந்தோஷமா அது குடும்பத்துக்கு நடுவில் என்ன செய்யும்னா அது இருக்கும். என்னைக்கு ஒருத்தருக்கு தன்னுடைய குடும்பம் பாரமா மாறுதோ அங்க எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நமக்கு குடும்பம் நமக்கு பாரமா இருக்கக்கூடாது, குடும்பம் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அடைக்கலமா நமக்கு என்ன செய்யும். அநேகர் வந்து ஏன் பிரேயருக்கு வரலன்னா, என் பிள்ளைனால பிரேயருக்கு வரல, ஆமா என் கணவனால பிரேயருக்கு வரல, அது எனக்கு ஒரு பாரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்றது கண்டி பார்க்கும்போது தேவனத்துல இருந்து வரும்போது எதுவும் பாரமா இருக்கு, பாரமா இருக்கவே இருக்காது. ஆண்டவர் எதுக்கு நமக்கு ஒரு பாரத்தை மறுபடியும் நம்ம கொடுக்கணும்? நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, என் மனைவி எனக்கு பாரம், என் கணவன் எனக்கு பாரம்னா உண்மையாவே பாத்தீங்கன்னா அங்க வந்து எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து அந்த குடும்பத்தார் வந்து என்ன தவறு நடக்குது அப்படிங்கறத அவங்க கவனிச்சு பார்க்கணும். ஆனா தேவன் விரும்புகிறபடி நம்ம குடும்பத்தை சரியா நம்ம நடத்தணும். தேவனுடைய சந்தோஷம், கர்த்தருடைய சமாதானம், இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் குடும்பத்துக்கு நடுவில் இருக்கும். கர்த்தருடைய அந்த ஆலோசனை வழிநடத்தல் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள சரியா இருக்கும். காட்ஸ் லீடிங்ன்றது வந்து அந்த ஃபேமிலிக்குள்ள கரெக்டா இருக்கும். அந்த வளர்ச்சியிலேயே நமக்கு தெரியும் அந்த குடும்பத்தினுடைய ஒரு வளர்ச்சி. எப்படி ஒரு தனி மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி கிறிஸ்துவோடு அவங்க இணைந்திருக்கும் பொழுது வளர்ச்சி உண்டாகும், அதே மாதிரி நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க. அவங்க வந்து குடும்பம் தேவனுக்குள்ள சரியா இருந்தா குடும்பத்துக்குள்ள கண்டிப்பான முறையில ஒரு வளர்ச்சி காணப்படும். அந்த வளர்ச்சின்றது வெளிப்புறமான வளர்ச்சின்றது கூட 2வது கட்டம் தான். ஆனா அந்த உண்மையான அந்த அன்பு, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், கர்த்தருடைய ஒரு பூரணமான ஒரு வழிநடத்தல், இந்த மாதிரியான வளர்ச்சி குடும்பத்துக்குள்ள மேலோங்கி காணப்படும். இதை நம்ம சரியா இருக்கான்னு தெரிஞ்சிட்டாலே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம குடும்பத்தை சரியா நடத்துறோமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையா நம்ம புரிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, லோத்துவினுடைய காரியங்களை வச்சு. அப்ப லோத்து வந்து ஆபிரகாமோடு இருக்கும் பொழுது அவர் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அவருடைய குடும்பம், பிள்ளைங்க எல்லாமே நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறாங்க, நல்ல ஆடு மாடுகள் இருக்குது, வேலைக்காரர் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அவர் அதை விட்டு பிரிந்து வந்து இப்போ அவர் வந்து ஒரு தனியாக ஒரு வாழ்க்கை வாழுகிறார். லோத்து நீதிமானாக தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் தனியாக பிரிந்து ஒரு வாழ்க்கை வாழுகிறார். ஆனால் பாருங்க, எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலைக்கு நேராக லோத்து மாறுறார். இப்போ நிறைய பேருடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்தது மாதிரி இருக்குது, ஒரு துரத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கு, ஆசீர்வாதமே இல்லை, எல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம வர்றதை பார்க்குறோம். அப்போ இவங்க எங்கே தப்பு பண்ணியிருப்பாங்க? ஏன் இந்த காரியம் வந்து அவங்க குடும்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், இல்லை தேவனுடைய காரியங்களை விட்டு அவங்க விலகினவங்களா, தேவனுடைய பிரசனத்தை விட்டு சமூகத்தை விட்டு ஒரு விலகினவங்களா இருந்திருக்கலாம். இப்போ ஆண்டவர் வந்து லோத்து அங்கே இருக்கும் பொழுது ஆசீர்வதித்த தேவன், அந்த சமூகத்தை விட்டு அவர் பிரிந்து வந்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாவற்றையும் இழந்தும் போகிறாரு, துரத்தமும் படுறாரு. இப்போ எதுவுமே இல்லாமல், மனைவியும் இல்லாமல், பிள்ளைங்களை மட்டும் பிடித்து கொண்டு ஓடுறாரு. அப்போ எல்லாமே இழந்து போயிட்டார்ல. அப்போ சில குடும்பங்களில் இந்த மாதிரி சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை விட்டு அவங்க பிரிந்த ஒரு சூழ்நிலை தான். அப்போ ஆண்டவர் எதை நோக்கி அவங்களை நடத்துகிறாரோ, அதுக்கு அவங்களுக்குன்னு ஆண்டவர் திட்டத்தை வைத்திருப்பாருன்னு சொல்லி முன்னாடி நம்ம பேசணும். அப்போ அதெல்லாம் விட்டு அவங்க வழி விலகும் பொழுது எல்லாவற்றையும் இழக்க கொடுக்குற ஒரு சூழ்நிலைக்கு நேராக அப்போ சமாதான குடும்பத்தில் இருக்காது. அப்போ அதே லோத்து தான் ஆபிரகாம் இருக்கும்போது சமாதானமாக இருந்தார்ல, குடும்ப சமாதானம் சந்தோஷமாக தானே இருந்தது, எல்லாமே நிறைவாக தானே இருந்தது. அப்போ அந்த இடத்துல எதனால அப்படின்றத இந்த சம்பவத்தை வைத்து நம்ம பார்க்க முடியும். லோத்து வந்து ஆபிரகாம் விட்டு பிரிகிறாரு, நல்ல ஆசீர்வாதமா இருந்தாரு அது வரைக்கும். ஆமா ஆமா. அந்த இடத்துல காட்ஸ் லீடிங் கட் ஆகுது, அநேக சிரமங்களை வந்து சந்திக்கிறாரு. அநேகர் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு நேரம் வராங்க. வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வழிமாற பண்றாங்க. வழிமாறின பிறகு பாத்தீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, அவங்க எதிர்பார்க்கிற எல்லா காசு பணம் எல்லாமே இருக்குது, எல்லா வளர்ச்சி இருக்கு, ஆனா தேவனுடைய சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. ஏன்னா அந்த பிரசன்னத்தை விட்டு அவங்க வந்து கட் ஆகுற ஒரு காரியமா இருக்கு. இப்ப நீங்க நம்ம பேசின இந்த காரியத்துல
இந்த தேவ ஆலோசனை அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப முக்கியமான காரியம். இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆலோசனை எப்படி வருது, அந்த ஆலோசனை எப்படி வந்து நம்ம கவனிக்கணும், எப்படி கவனிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்களும் கவனிக்கணும். ஒண்ணு வந்து என்னன்னு சொன்னா அந்நியர்களுடைய ஆலோசனை. இது நமக்கு பட்ட வெளிச்சமா நமக்கு தெரியுது. அதாவது இயேசுவை அறியாத அல்லது நம்ம குடும்பத்தோட சம்பந்தப்படாத வேறு ஒரு மனிதர்களுடைய ஆலோசனைகளை உட்புகுத்தி அந்த ஆலோசனைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு காரியத்தை நம்ம செய்ய முற்படுவது ஒரு ஆபத்தான காரியம். இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குள்ளேயே அந்நிய ஆலோசனைன்ற ஒரு ஆலோசனை புறப்பட்டு வரும். அதையும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம கவனிக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து யோபுவுடைய வாழ்க்கையில ஒரு உதாரணம். என்னன்னா யோபு வந்து எந்த ஒரு தவறுமே செய்யாம தேவனுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சுத்தமுள்ள ஒரு நீதிமானா இருந்தும் பாடு அனுபவிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி வேற ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலைகள் அங்க நடந்து வந்தாலும் தன்னுடைய சொந்த மனைவி வந்து என்ன செய்யறாங்கன்னா, நீங்க தேவனை தூசித்து ஜீவனை விட்டுருங்க, எதுக்கு உட்காந்து வந்து ஓட்ட வச்சு சுரண்டிக்கிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லி தன்னுடைய மனைவி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அது அந்நிய இடத்துல இருந்து வந்த ஆலோசனை இல்ல, அந்நிய ஆலோசனை. ஆனாலும் நீங்க நல்லா பாருங்க, அதுல ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, தேவனை விட்டு என்னை பிரிக்கக்கூடிய எந்த ஒரு ஆலோசனைக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன்றதுல யோபு உறுதியா இருந்தாரு. ரெண்டாவது, தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார். அவர் என்ன சொன்னாரு, நீ பைத்தியக்காரியமாய் பேசுறியே, தேவனிடத்துல இருந்து நான் நன்மையை பெற்றேன், இப்ப தீமையை பெற்றேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆனா எந்த சூழ்நிலையும் நான் தேவனை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்னா பிரியவும் மாட்டேன், விசுவாசத்தை இழக்க கொடுக்க மாட்டேன். அதுல ரொம்ப முக்கியமா அவர் சொன்னது, என்னுடைய நாவினால நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே மாதிரி யோசேப்பு கூட அந்த போர்த்திபாவுடைய வீட்டுல வச்சு சொன்னாரு, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. அப்ப குடும்பத்துக்கு நடுவுல கூட நம்ம சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட வாயின் வார்த்தையினாலேயோ நம்முடைய செய்கையினாலேயோ தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை குடும்பம் செஞ்சிடுறாங்க. அதுக்கு ஒண்ணு அந்நியருடைய ஆலோசனையும் உள்ள வருது, அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்கு நடுவுல இருந்தே ஆலோசனை அந்நியமா என்ன செஞ்சிருதுன்னா புறப்பட்டு வருது. சோ இந்த ரெண்டு விஷயங்களையும் யார் மூலமா வரலாம், மனைவி மூலமா, யார் மூலமா வரலாம். நான் இப்படி சொல்லிட்டேன்றதுக்காக எல்லா மனைவியும் பிசாசா நம்ம எடுத்துக்க கூடாது, இல்ல எல்லா கணவன்களும் தூதர்கள் நம்ம வீட்டுக்கு போக முடியாது. அதாவது என்னன்னா அந்த ஆலோசனைய நம்ம தேவனுடைய பட்சத்துல நம்ம நின்று அந்த காரியங்களை நீங்க பாக்கணும். நீங்க இதே ஆலோசனைய மோசையோட வாழ்க்கையில பாக்குறோமே, மோசையுடைய மாமா வந்து ரட்சிக்கப்படாதவர், தேவனை அறியாதவர் நம்ம சொல்லலாம். ஆனா அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், வந்து நீங்க வந்து இப்படி ஒரு ஆளா உட்காந்து நியாயம் திருத்துக்கிட்டு இருந்தா என்னைக்கு இது வந்து இதை செஞ்சு முடிக்கிறது, உங்களுக்கு கீழே ஆட்களை ஏற்படுத்து. ஆனா அந்த ஆலோசனை தேவ ஆலோசனை. அதை வந்து நம்ம சரியா நம்ம புரிந்து கொண்டு அதை சரி செய்யலாமா வேணாமான்றத நம்ம ஜெபத்தோட நம்ம வந்து செய்து நம்ம செய்யணும். இதுல ரொம்ப முக்கியமானது நான் என்னன்னு சொல்றேன், ஒரு குடும்பத்துல ஒரு ஆலோசனை ஒருத்தவங்க எடுக்கிறதா இருந்தா கணவன் மனைவி சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி ஜெபம் பண்ணாம எந்த முக்கியமான ஆலோசனையை சுயேட்சையை எடுக்கக்கூடாது. இப்ப வந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மனைவி வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நீங்க சும்மா கடங்க, நீங்க விஷயம் வாய முடிட்டு இருங்கன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் கணவனை வந்து அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னும் சில இடத்துல பார்த்தா கணவன் வந்து மனைவியை மட்டம் தட்டி சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ படிக்காதது தானே, உனக்கு என்ன தெரிய போகுது, உனக்கு உலக ஞானம் என்ன. அப்படி வந்து செய்யக்கூடாது. எந்த ஒரு ஆலோசனையும் நம்ம வந்து குடும்பத்தை வழி மாறி போகாம இருப்பதற்கு ரெண்டு பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி சமாதானத்தோட ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அங்க என்ன செய்யாதுன்னா தவறு வராது. அந்நியருடைய ஆலோசனை மாத்திரம் அல்ல, அந்நிய ஆலோசனை குடும்பத்துக்குள்ள நீங்க சொல்றது பார்த்தா ஒரு ஆலோசனையே 2-3 விதத்துல வரும்ன்றது மாதிரி காட்டப்படுது. பிசாசுனுடைய ஒரு ஆலோசனை குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. அதே போல தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய மாம்ச ஆலோசனையாலும் அந்நிய ஆலோசனையா தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் பக்கம் திருப்பாத ஆலோசனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குடும்பத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப எந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளலாம்னா கர்த்தரிடத்துல இருந்து வருகிற ஆலோசனைகளை நீங்க நல்லா பாருங்களேன். இப்ப நீங்க அழகா ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, சாத்தானிடத்துல இருந்து வருகிற ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சாத்தானிடத்துல இருந்து ஒரு ஆலோசனை வருது, ஏவாள் வந்து தன் கணவனிடத்துல போய் இப்படி ஒரு ஆலோசனை வருதே இதை செய்யலாமான்னு கேட்கல, உடனே செஞ்சு இம்ப்ளிமெண்டே பண்ணிட்டாங்க. ஆமா, இம்ப்ளிமெண்ட் அவரையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அவருக்கும் கொண்டாந்து நான் கிட்ட நீ கிட்டன்ற மாதிரி அவருக்கும் கொண்டாந்து பழத்தை கொடுத்து நீ சாப்பிடியா நானும் சாப்பிட்டியான்னு சொல்லி. ஆனா அதுல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கீழ்ப்படிதல் உள்ள கணவன். சோ ஒரு ஆலோசனை அப்படின்னு வரும் பொழுது அதை சுயேட்சையா நம்ம முடிவு எடுக்க கூடாது. அந்த இடத்துல ஏவாளுடைய ஆங்கிள் இருந்து பார்த்தா இது நல்ல ஆலோசனை தானே,
இதை ஏன் நம்ம தடை செய்யணும்னு சொல்லி உடனே செஞ்சுட்டாங்க. அப்படி செய்யாம அவங்க கணவனோட கலந்து ஆலோசனை பண்ணியிருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பிசாசை துரத்தி இருக்க முடியும். அவங்க அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படாமலே இருந்திருக்கலாம். கண்டிப்பா. சோ அதனால அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கொஞ்சம் கண்டிப்பா 2 கேள்விக்கு நம்ம இந்த நாட்கள் நம்ம வெளியே பார்த்துட்டோம். நம்ம அடுத்த நேரம் குறைவா இருக்கிறதுனால அடுத்த ஒரு சந்தேகம். கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசும்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தேவ சமூகத்துல திட்டங்களை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு தனி மனிதனை குறித்து தேவ சமூகத்துல தேவனத்துல எப்படி திட்டம் இருக்குமோ ஒரு குடும்பத்துக்கும் அது இருக்கும். அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னீங்க. ஆமா, எப்படி ஒரு குடும்பமா இணைஞ்சு அந்த திட்டத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னவங்க அதுக்குண்டான வழிகள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 2வது, அப்படி பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்னென்ன தடை வரும் ஒரு குடும்பத்துக்கு? இப்போ தடைகள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ம கவனிச்சுக்கலாம். ஒரு குடும்பத்துல தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அல்லது தேவனுடைய அந்த ஆலோசனையின்படி அந்த குடும்பம் வழிநடத்த முடியாதபடிக்கு என்னென்ன தடைகள் வரும் அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமான காரியங்கள் மேல குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனத்துக்கு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்களை எது ஆளுகை செய்யுதுன்னா உலகம் ஆளுகை செய்யுது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். குடும்பத்துல இருக்கிற நிறைய ஆண்கள் போதைக்கு அடிமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஒண்ணு போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, இல்ல வேறு விதமான சில அடிமைத்தனம்னு எடுத்துட்டா நிறைய காரியம் வருது. உலகம் சார்ந்து இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு சில அடிமைத்தனங்கள் இருக்குது. நான் ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் குடும்பத்துல போய் பாத்தீங்கன்னா உட்காந்து சீரியல் பாக்குறாங்க. அப்ப அது ஒரு அடிமைத்தனம் தானே. இப்ப இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற அந்த காரியம் கூட தெரியல. அப்படியே தெரிந்திருந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கான அந்த பலனும் கூட இல்லாம உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு அடிமைத்தனம்னு இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி நிறைய காரியங்கள் இன்னைக்கு நமக்கு இருக்குது. சோ ஒரு அடிமைத்தனம் ஒரு குடும்பத்தை அது ஆளுகை செய்யுது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தா கண்டிப்பான முறையில அந்த குடும்பம் பாதிக்கப்படும். கண்டிப்பான முறையில பாதிக்கப்படும். தேவனுடைய அந்த வழிநடத்துல இருந்து அந்த குடும்பங்க விலக ஆரம்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. அதுல இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா பணம். ஏன்னா இன்னைக்கு பணம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா உலகத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய குடும்பங்களை ஆளுகை செய்யக்கூடியது ஒண்ணு பணமா இருக்குது, அல்லது உலக பிரகாரமான காரியங்களா அதுதான் ப்ரையாரிட்டியா இருக்குது. ஒண்ணு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி போயிடுறாங்க. இல்லைன்னா அடிமைத்தனத்துக்குள்ள வந்துடுறாங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கு அதிகமா நேரம் செலவழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது தடைகள்ன்றது இது அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். இன்னொரு தடை என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. முதல் இடம் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது. ஆண்டவரை விட்டுட்டு அதுக்கு மேல பிள்ளைங்களை முக்கியத்துவம் கொடுக்குறது. பாருங்க, ஏலி தீர்க்கதரிசி தான் அவரு. ஆனாலும் பாருங்க, அவருடைய பிள்ளைங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாராம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவரை விட பிள்ளைங்களுக்கு தான் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு. அப்ப அவங்க என்ன தவறு செய்தாலும் அதுக்கு ஒரு சப்பா கட்டுக்கிட்டுறது. அதை அது ஒண்ணும் இல்லை, பிள்ளைங்களை எந்த தவறு செய்தாலும் கண்டுக்கிறது இல்லை, அதை கடிந்து கொள்ளுகிறது இல்லை, அது உணர்த்துறது இல்லை. அப்ப அவங்கள என்ன எப்படி அவங்க வாழணும்னு விருப்பப்படுறாங்களோ அப்படி வாழ்றதுக்கு அனுமதிக்கிறது. அப்ப அப்படி நடக்கும் போது ஆண்டோடைய திட்டத்தை குடும்பம் என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது, செய்யவும் முடியாது. ஆனா பாருங்களேன், ஏலியுடைய பிள்ளைங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் அந்த கொஞ்சம் வளர்ந்து அப்படியே மாறி வர்ற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. ஏலியுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப அவர் ஒரு நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. அந்த வேலையை பிள்ளைங்களால செய்ய முடியல. அதோட அந்த சாப்டர் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நம்ம பிள்ளைங்களை சரியா நடத்தினாதான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல அவங்கள கவனிச்சு, அதே போல கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சு, சொல்ல வேண்டிய காரியங்கள் ஆலோசனையை கொடுத்து, அதே போல அவங்க திருத்த வேண்டிய நேரத்துல அவங்க திருத்தணும் பிள்ளைங்களை. சில நேரம் பிள்ளைங்க அடிக்கிறதே பத்தி பேசுனீங்க. அன்பே ஒரு தடையாவும் இருக்குது. ஆமா, அன்பு செலுத்தலாம், ஆனா அது கடவுளுக்கு மிஞ்சி செலுத்தக்கூடாது. இது என்னன்னா கடவுளுக்கு மிஞ்சி இவரு ஆண்டவரை விட இவங்க பிள்ளைங்களை ரொம்ப நேசிச்சு செய்யுது. அப்ப அந்த மாதிரி செய்யும் பொழுது அது இவங்களுடைய வாழ்க்கைக்கே என்ன பண்ணுதுன்னா ஒரு தடையா மாறிடுது. தேவனுடைய திட்டத்துக்கும் தடையா மாறிடுது. அது அவங்களுடைய வாழ்க்கைக்குமே அது ஒரு தடையா மாறுறத நம்ம பாக்குறோம். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கிறோம். ஆமா, கடைசியா ஃபைனலா அந்த கடைசி கால குடும்பங்கள் என்னென்னமான காரியங்கள்லாம் ரொம்ப கவனமா கவனித்து நடத்தணும் அப்படின்னு நம்ம ஃபைனலா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நம்ம பேசிட்டோம்னா நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா ஹிண்ட்ஸ்ன்னு சொன்னா ரொம்ப சுருக்கமா இப்ப நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இப்ப கடைசி கால குடும்பங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் என்னெல்லாம் வேதம் சொல்லுது அப்படின்னு கவனிச்சோம்னா, முதல் காரியம்,
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து குடும்பத்துக்குள்ள காணப்படணும். அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் தேவனுக்கு அவங்க என்ன செய்யணும்னா பயந்து நம்ம நடக்கணும். அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய முதல் திறவுகோலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் விட்டு நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா நம்ம வந்து விலகி போக மாட்டோம். 2வது காரியம், பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்னா தேவ பக்திக்குள்ள நம்ம வளர்க்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னன்னா அவங்களுடைய படிப்பின் மேல செலுத்துகிற கவனத்தை பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துறதுல நிறைய போதுமான கவனத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா கொடுக்கறது இல்லை. ஃபேமிலி ப்ரேயரே பண்ணா கூட நீ போய் படி, நீ போய் படு, நீ போய் சாப்பிடு, நீ போ நாங்க ப்ரேயர் அப்படி சொல்லி அவங்கள அப்படியே ஒரு மாதிரி தனிமைப்படுத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில பெரிய பாதிப்பை என்ன செய்யணும் உண்டாகும். ஸோ 2வது காரியம், பிள்ளைகளை தேவ பக்திக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கண்டிப்பான முறையில நம்ம வந்து நடத்தி கொண்டு போகணும். இந்த 2 காரியங்கள் நமக்கு ரொம்ப ப்ரையாரிட்டியா நமக்கு இருந்துட்டாலே குடும்பங்கள் கண்டிப்பான முறையில என்ன செய்ய மாட்டாங்கன்னா தேவனை விட்டு எந்த விதத்திலையும் வழி விலகி போகாம, அதுவும் குறிப்பா சாத்தான் கொண்டு வருகிற இந்த மாதிரியான தந்திரங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் குடும்பத்துக்குள்ள வராதபடிக்கு அந்த குடும்பம் தேவனால கண்டிப்பான முறையில பாதுகாக்கப்படும். அதே மாதிரி விசுவாசமும் குடும்பத்துல கட்டப்பட வேண்டியது. ஏன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். பேரண்ட்ஸும் அதுல வாழ்றதுக்கு பழகணும். எதுவா இருந்தாலும் தேவனை விசுவாசித்து காரியங்களை செய்யறதுல திமோத்திக்கு விசுவாசம் அவங்க ஃபேமிலி சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, பாருங்க, அவங்க பாட்டிக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அவங்களுடைய தாயாருக்குள்ள இருக்குது. அதே விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள இருக்கு. ஆனா என்னன்னா பிள்ளைங்களுக்கு பணத்தை வந்து முதலிடமா காட்டுறாங்க. ஆனா பணத்தை முதலிடமா காட்டாம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்றதுக்கு பழகிட்டாங்கனாலே அது அவங்க கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய காரியமா. கண்டிப்பா இந்த நாட்கள் நம்ம நிகழ்ச்சியில வந்து அநேக காரியங்களை குறித்து நம்ம ஷேர் பண்ணோம். ஆமா, ஒரு குடும்பம் கர்த்தருக்குள்ள நடத்தப்படுவதா என்பதை குறித்து நம்ம எப்படி கண்டுபிடிப்பதுன்னா தேவனுடைய சந்தோஷம், சமாதானம், காட்ஸ் லீடிங் அந்த குடும்பத்துல இருக்கும். 2வது அந்நிய ஆலோசனை நடக்கூடாது. அப்புறம் இன்னொன்று அந்நியர் ஆலோசனை, குடும்பத்துல இருந்து வருகிற அந்நிய ஆலோசனை, இதெல்லாம் நம்ம குடும்பத்துல வந்து நம்ம வந்து வராம இருக்கிறது நம்ம கவனமா இருக்கணும்னு பார்த்தோம். கண்டிப்பா இந்த கடைசி கால குடும்பங்கள் என்ன தொடர்ந்து 4 வாரங்களாக அநேக காரியங்கள் குறித்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து வருகிற வாரம் இன்னும் அநேக காரியங்கள் குறித்து நம்ம ஷேர் பண்ண போறோம். நம்ம நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய ஒரு நேரத்துல கடந்து வந்துட்டோம். பிரியமானவர்களே, இந்த வாரம் பேசின அநேக காரியங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருந்திருக்கும். கடைசி கால குடும்பங்கள் என 4 வாரமும் ரொம்ப அநேக காரியங்களும் ஷேர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சி 4 வாரங்கள் நீங்க பார்க்கணும். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கடைசி காலத்துல ஒரு குடும்பங்கள் என்னென்ன காரியத்துல நம்ம கவனமா இருக்கணும் என்பதை குறித்து பேசின காரியத்தை நீங்க மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த அநேக கர்த்தருக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்கு அந்த காரியத்தை ஷேர் பண்ணுங்க. வருகிற வாரம் இதே போல அநேக காரியங்களை குறித்து ரொம்ப டீப்பா நம்ம பேச இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.